கள்ளக்குறிச்சியில் ஆளில்லாத வீட்டில் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்ற நேரத்தில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோழம்பட்டு கூட்டு ரோடு பகுதியில் ஜெகதீஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி குடும்பத்துடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றுள்ளார். கோவிலுக்கு சென்றுவிட்டு நேற்று சொந்த ஊர் திரும்பியுள்ளார். அப்போது தனது வீட்டின் முன்பக்க கதவில் போடப்பட்டிருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டதை கண்டு பேரதிர்ச்சி அடைந்துள்ளார். அத்துடன் வீட்டில் இருந்து 35,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களும் திருடு போயுள்ளன. இது குறித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். அத்துடன் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அண்மை காலமாக சங்கராபுரத்தில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோழம்பட்டு கூட்டு ரோடு பகுதியில் வீட்டில் உள்ளவர்கள் கோவிலுக்கு சென்றதை அறிந்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போலீசார் தனிப்படை அமைத்து விரைந்து கொள்ளை கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.